ஹாய், நீங்கள் இப்போ Techmine தமிழ். என் பேர் அப்துல் பாரி. ரெட்மி பார்த்தீங்க அப்படின்னா வர மே 13 வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா ரெட்மியோட Note 10s. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூ கிடையாது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே ரெட் பட்டன் ஊற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்குற பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெக் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே போல் பில்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் பில்ட் தான். ஸோ இட்ஸ் பில்ட் இஸ் சிமிலர் டு Redmi Note 10. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதோட டிசைன், அதோட பில்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 10 தான். ஸோ அதே பாடி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங்கோட Gorilla Glass 3 தான் கொடுத்துருக்காங்க. பட் Redmi Note 10 பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங்கோட Gorilla Glass 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுனால கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் அந்த கிளாஸ் பில்ட் இன்னும் மாறல. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் IP53 அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு போகலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.48 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD+ சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைட் மவுண்டட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 60 Hz தான். இது மட்டும் இல்லாமல் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங்கோட Gorilla Glass 3 தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கார்னிங்கோட Gorilla Glass 3 தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்ட்ரல் பஞ்ச் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராவோட ஸ்பெக் நான் கேமரா வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸ் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Helio G95 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியில் கிட்டத்தட்ட 3 ஃபோனில் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 3 ஃபோனில் நானும் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோன் தான் என் ப்ரைமரி ஃபோனை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருக்கிறது ஒரே ஃபோன் தான், என்ன ப்ரைமரி. ஸோ விடுங்க, அந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன்லேயே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 nm பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர் தான். ஸோ இதோட ஜிபி பார்த்தீங்க அப்படின்னா மாலியோட G76 MP4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என் ஃபோனே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோனே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இதோட கேமரா பார்ப்போம். ஸோ இங்கே கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ப்ரைமரி 64 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா. ஸோ அதோட சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா சோனி சென்சார் கிடைக்காது, சாம்சங்கோட சென்சார் தான் இங்கே வரும். ஸோ அது ஒரு பெரிய காம்ப்ரமைஸும் இல்லை. சாம்சங் சென்சாரும் நல்ல சென்சார் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த், 2 மெகாபிக்சலுக்கான கேமரா மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 2 கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2, 3, 4 பார்த்தீங்க அப்படின்னா பேர் கொடுத்த கேமராஸ் தான். இது ஏற்றுக்கு தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 180p 30 FPS வரைக்கும் வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பக்கம் போகும். இங்கே பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAhக்கான பேட்டரி வித் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ரேம் அண்ட் ஸ்டோரேஜுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க வித் UFS 2.1 ஸ்டோரேஜோட. ஸோ இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொல்லியிருக்காங்க 6GB RAM 64GB, 6GB RAM 128GB, 8GB RAM 128GB அப்படிங்கிற இந்த 3 வேரியண்ட்டில் தான் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா MI கம்பெனி அவங்களோட வெப்சைட்லேயே போட்டுட்டாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 13,000 to 12,000 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த Redmi Note 10s உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, இதோட செய்திகள் முடிகிறது. இப்படிக்கு உங்கள் அப்துல் பாரி, செய்தியாளர் அப்துல் பாரி, கேமராமேனும் அப்துல் பாரி தான். பாய்.